ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் மாதமான வைகாசி மாத பெயர்ச்சி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதத்தில் என்னென்ன யோகங்கள் மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். சூரியன் அவரோட வீட்டிலிருந்து ஒரு கட்டத்துக்கு மாறும் போதுதான் இந்த தமிழ் மாதம் பிறக்குதுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், புதிய முன்னேற்றம், புதிய புதிய தொழில், அரசியல்ல மாற்றம்லாம், பெரிய மாற்றம்லாம் நிகழ்ந்தது காரணம் இந்த சூரியன். ஏன்னா சூரியனை இது பின்தொடர்ந்து தான் எல்லா கிரகங்களும் நகருது. சூரியனை வச்சுதான் இந்த நவகிரகங்களும் இயங்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் ஒளியை வாங்கி தான் அனைத்து கிரகங்களும் பிரதிபலித்து ஒரு மனிதனின் தாக்கத்தையும் முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துது. ஸோ இந்த சூரியன் உச்சம் பெறும்போது பாருங்க, ஏன்னா சூரியன் அரசாங்கம், அரசியல், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம். அதனாலதான் இந்த அரசியல்ல இவ்வளவு பெரிய மாற்றம் அமைந்தது காரணம் இந்த சூரியன் உச்சம் பெறும் சித்திரை மாதத்தில். நமக்கு பாருங்க, அரசியல் வாழ்க்கையே நிறைய மாற்றங்கள்லாம் கொடுத்திருக்கு. அந்த மாதிரி ஒரு தனி நபரின் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. அதே மாதிரி நம்மளோட ராசி கட்டத்தில் ஒரு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்னம் இருக்கும். செவ்வாய் ஒரு லக்னம், மேஷ ராசிக்கு ஒரு லக்னம், சந்திரன் வந்தா சந்திரன் லக்னம். இந்த மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்து இருந்தாலும் சூரியன் அதற்கான பொறுப்பை ஏற்று அதனுடைய கடமையை செய்யக்கூடிய அதிகாரத்துக்குடையவர் சூரியன். அதனால லக்னாதிபதியே நீசமாயிருக்காரு, லக்னாதிபதியே வக்ரமாயிருக்காரு, லக்னாதிபதியே பாவர்களோட சேர்ந்திருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் சூரியன் அவர் தன் தலைமை பொறுப்பை ஏற்று அந்த ஒரு தனிதனின் வாழ்க்கையை முன்னேற்றத்தை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு சூரியனுக்கு உண்டுங்க. ஸோ இந்த சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தின் மாறும்போது தமிழ் மாதம் பிறக்குதுங்க. ஸோ இந்த வைகாசி மாதத்தில் ரிஷப ராசியில் புதனோடு இணைகிறார் சூரியன். சனி பகவான் அவரோட மீன ராசியில தான் குரு வீட்டுல இருக்கிறாருங்க. செவ்வாய் ஆட்சி பலம் புரிந்தி மேஷ ராசியில் பவர்ஃபுல்லா இருக்கிறாருங்க. சுக்கிரன் அவரு மிதன ராசியில் புதன் வீட்டுல குருவோட இணைறாரு. அதாவது தேவகுரு அசுரகுரு மிதன ராசியில் இருக்கிறாங்க. இப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தை பெற்று பலமா இருக்கிறாங்க. சோ குரு பகவானும் இந்த மாதம் 26ஆம் தேதி அவரோட கடக வீடு உச்ச வீட்டில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறீங்க. சோ இந்த வைகாசி மாதத்தில் இந்த கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்புமிக்க காலமாக இருக்க போது எந்தெந்த விஷயம் பண்ணலாம், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வேலை, தொழில் மாற்றம், அரசியல் மாற்றம், என்னென்ன முடிவுகள்லாம் இருக்கு போதெல்லாம் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பார்ப்போம். மீனராசி நேயர்களே, இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி தனக்காரகர் ஆட்சி பெற்று பலம் புரிந்து செவ்வாய் மேஷ ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி, அதாவது பாக்கியாதிபதியும் அவர் தான். அதனால அப்பா வழியான சொத்துக்கள், அப்பா வழியான ஆதரவு, அதாவது பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, உங்களோட மூத்த சகோதரங்களில் இருந்து வந்த ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அப்பா வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். திடீர் பணவரவு, ஆதாயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் குரு பகவானும் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் தேவகுரு அசுரகுரு இணையும் இந்த காலகட்டத்தில் அதிக மகிழ்ச்சியை பெறக்கூடிய மாதகமாக இருக்க போது. முக்கியமா சினிமா துறையில இருக்கவங்க, மீடியா துறையில இருக்கவங்க, கலைத்துறையில இருக்கவங்கலாம் புதிய வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வியாபாரத்தில் புதிய கான்ட்ராக்ட், புதிய சைடு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத கடைசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பலம் புரிந்து உங்க ராசியே பார்க்கறதுனால அவரு உங்களுக்கு 10ஆம் அதிபதி, அதாவது தொழில்காரகர். சோ உங்க ராசிநாதன் உங்களுக்கு தொழில்காரகர் 6ஆம் இடத்தில் பலம் புரிந்து இருக்கும் போது புதிய திட்டங்கள், புதிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதமாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா ஜென்ம சனியா சனீஸ்வரன் உங்க தலைமையிலே இருந்து சிறு சிறு சங்கடங்கள், தடைகள், உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை, அதாவது ஒரு சக்சஸ் அடையனா ரொம்ப பிரச்சனை எல்லாம் தாண்டி, கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் அதை ரீச் பண்ற அமைப்புகள் எல்லாம் இருந்தது பழைய காலகட்டத்தில். இந்த சித்திரை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் அது படிப்படியா மாற்றம் ஏற்பட்டு இருக்கும். அது முழுமையாக பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் மீன ராசிக்கு கிடைக்க பெறுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி சனீஸ்வரன் உங்க கூடயே இருந்து உங்களை அதிகமான விரயத்தன்மை, அதாவது மருத்துவ செலவுகள், தாயாரின் மருத்துவ செலவுகள், தாயாரின் ஆரோக்கியத்தின் மருத்துவ செலவுகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணியிருப்பார். அதன் மூலமா உங்களுக்கு ஒரு மன உளைச்சல், ஒரு டென்ஷனு, ஒரு அமைதியான சூழ்நிலையில் இல்லாம வேலை போய் பண்ணுவீங்க. ஆனா வீட்டுல ஒரு பிரச்சனை உங்களுக்கு போன் வரும். அதனால முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஒரு குழப்பத்தில் இருந்து வந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அதிகமான சுகங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போது. சுக்கிர
பகவான் குரு பகவான் இணையும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. புதிய வண்டி வாகனம் அமையிறது, புதிய கார் வாங்குறது, இந்த அமைப்புகள்லாம் மீனராசிகள் ஏற்படுத்தும். முக்கியமா வீடை வந்து அலங்காரப்படுத்துறது, பிரம்மாண்டமா வீடை கட்டுறது, டெக்கரேட் பண்றது, அழகு சாதன பொருள்கள்லாம் வாங்குறது, விலையுயர்ந்த பொருள்கள்லாம் வாங்குற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதாவது மீன ராசிகளுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கும்போது, சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது நீண்ட நாளா தடைப்பட்டு வந்த திருமண தடைகள்லாம் நீங்கி கல்யாண வாழ்க்கைக்குள் போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார். குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பலம் புரிந்து உங்களை பார்க்கும்போது, உங்களோட ராசிநாதன் 6ஆம் இடத்துல உங்களை பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு திருப்பம், ஒரு முன்னேற்றம், முக்கியமா கடன் பிரச்சனை தீரும். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க. முக்கியமா வந்து எதிரிகள் விலகுவார்கள். நோய் நொடி, அதாவது உடல் நலத்தில் வந்து ஆரோக்கியத்தன்மை ஏற்படும். தந்தை வழி சப்போர்ட் கிடைக்கும். அனைத்து சகல வசதிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும்போது, உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்போது, திருமணம், காதல், கல்யாணம் என குடும்ப வாழ்க்கைக்குள் போகும் அமைப்பு இருக்கு. நீண்ட நாளா இருந்து வந்த தொழில் சங்கடங்கள், பிரச்சனைகள், வேலையில இருந்து வந்த சங்கடங்கள், உங்களுக்கு இடையூறாக இருந்த உயர் அதிகாரிகள், மேலதிகாரிகள் வேலை நிமித்தமா உங்களுக்கு வந்து பிரஷர் கொடுத்து இங்க போ அங்க போ, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிச்சு ஒரு 3 மாசம் அங்க போய் இரு, எனக்காக அங்க சப்போர்ட் பண்ணு, அதாவது ஒரு வாரம் எனக்காக ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த உங்க உயர் அதிகாரிகள் வந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு உதவி பெறக்கூடிய, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அமைய பெறுவீர்கள். நல்ல குருமார்கள், தந்தை வழி ஆதரவு சப்போர்ட்லாம் கிடைக்கப்பெறும். ஸோ மீன ராசிக்கு இந்த வைகாசி மாதம் 4ஆம் இடமான சுக்கிரன் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்களையும், வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்களையும், கணவன் மனைவி வந்த பிரச்சனைகளும் தீர்ந்து புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய மாதமாக மீனராசிக்கு இருக்க போதுங்க. ஸோ வைகாசி பொருந்தாச்சு, மீனராசிக்கு வழி பிறந்தாச்சுன்னே சொல்லாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.